இலங்கைக்கு எதிராக ஓடிய சீரிஸை வந்துட்டு சீனியர் பிளேயர்கள் இருந்தும் இந்தியா விட்டுட்டு உட்கார்ந்துருந்தாங்க என்றே சொல்லாங்க தெண்டத்துக்கு. இந்த நிலையில் வந்துட்டு அந்த மேட்ச்சில் என்ன நடந்தது புள்ளி விவரமாக ஜெயசூர்யா சொல்லியிருக்காரு, இலங்கையோட தற்போது பயிற்சியாளர் என்றே சொல்லாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க டீம்லையும் அதே நிலைமை தான், ஓகேவா? அதைத்தான் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. நான் களத்திலிருந்து பார்க்கும்போது இவர் தான் டக் அவுட்டில் இருக்கார் இல்லையா, அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அந்த மனுஷன் பாவம்யா, வெளியே போயிடுறது பெட்ரு. கௌதம் காம்பீரை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் என்னோட நண்பர் தான், அவர் வெளியே போகிறது இந்த சூழலில் பெட்ரு. அது இந்திய டீம் ஆபத்து அவர் கன்டினியூ பண்ணார்னா, ஏன்னா ஒரு நாயா கூட டீமில் இருக்க சக பிளேயர்கள் அவர் மதிக்கிறதில்ல. அவர் வந்துட்டு முன்னாடி அந்த மாதிரி பகையில் ஈடுபட்டிருக்காரு, ஓகேவா? அந்த ஐபிஎல்ல மற்ற பிளேயர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு விமர்சனம் பண்ணியிருக்காருங்க கௌதம் காம்பீர், இந்திய டீம் சக பிளேயர்கள்லையே சக பிளேயர்களை, ஓகேவா? இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் பிளேயர்களை அதைத்தான் சொல்லியிருக்காரு. முற்பகல் செய்த வினை பிற்பகல் வந்து முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவருக்கு வந்துட்டு நடந்திருக்கு. அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காரு. நமக்கு இது மிகப்பெரிய சாக்கிங். அவர் பேசும்போது ரோஹித் சர்மாவுக்கே இவர் பயிற்சியாளராக வந்தது பிடிக்கல, அவரே மறைமுகமாக இவனை வெளியே அனுப்பதான் செம்ம ஸ்கெட்ச் போட்டு 3 ஓடி மேட்சும் பேனுக்கென்றே தோத்துருக்காங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன். அதாவது 248 லாஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா முதல் பேட் பண்ணி அடிக்க, நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா 26 ஓவர் கூட கம்ப்ளீட் பண்ணல, 138 சோழிக்கு பீச்சைக்காக ஆகிப்போச்சுங்க. ஜிலாக்கி முக்காப்லா பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இதைத்தான் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இந்திய டீம் வந்துட்டு இந்த அளவுக்கு மோசமாக விளையாட மாட்டாங்க, டக் அவுட்டில் நான் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அவங்களுக்கு கௌதம் காம்பீரை பிடிக்கல, ஒரு நாயா கூட மதிக்கல, இப்படி தோத்தா தான் அவர் வெளியே போவார்னு பிளான் பண்ணியிருக்காங்க என்றும் ஜெயசூர்யா வெளிப்படையாக பேசியிருக்காரு. என்னோட நண்பர் கௌதம் காம்பீர், அவர் பண்ணதும் தவறு தான். அவர் முன்னாடி இந்த பிளேயர்கள்லாம் பகைச்சிருக்க கூடாது. அவர் இந்திய டீமில் கன்டினியூ பண்ணார்னா டெஃபினட்டாக இந்திய டீம் விளங்காது, விருதாவாக போயிடும் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க. ஏன்னா இதற்கு முன்பு ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் இவங்கெல்லாம் ஏன் அழிஞ்சாங்கன்னா, பயிற்சியாளருக்கும் அந்த டீமுக்கும் வந்துட்டு டீம் பிளேயர்களுக்கும் என்னங்க சொல்கிறது ஒத்தே போகாது, ஒரு ஒவ்வாமைமா தான், அலர்ஜிமா தான் இருக்கும். அதைத்தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் பாகிஸ்தான் டீமில் கூட இந்த T20 வேர்ல்டு கப் சுற்றுலேருந்து வெளியே போனாங்க இல்லையா, முதல் சுற்றுலேயே வெளியே போனாங்க. அப்போ ஹாரி கிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, இந்த பாபர் அசாம், ரிஸ்வான், இந்த பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு ஒற்றுமைனா என்னன்னே தெரியாது, அதனால தான் இவங்க அழிஞ்சு போகிறாங்கன்னு. அந்த மாதிரி நிலைமை இந்திய டீமுக்குள்ளே வந்துருச்சு. கௌதம் காம்பீர் வெளியே போனால் தான் இந்திய டீமை காப்பாற்ற முடியும்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க. தன்னோட நண்பர் சொன்னது மட்டும் இல்லாமல் சேம் டைம் எல்லா வீரர்களுமே சீனியர் பிளேயர்கள் வந்துட்டு கௌதம் காம்பீர் நீங்கள் தொடர வேண்டாம்னு அவர்கிட்ட மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காங்க. இந்நாள் முன்னாள் வீரர்கள், ஓகேவா? நம்ம இந்திய பிளேயர்கள், ஓகே? இதை புரிஞ்சு இந்திய டீம் வந்துட்டு எதிர்காலத்தில் நல்ல டீமாக செயல்படணும். ஏன்னா T20 வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம பயிற்சியாளராக தொடர்ந்தோம்னா இந்திய டீம் இளம் பிளேயர்களுக்கு இடையூறாக இருக்கும். வேணுமென்றே நம்ம ஒரு ஆள் மேலே வன்மத்தை வச்சு இந்திய டீம் அசிங்கப்படுத்திடுவாங்க. பிசிஐயும் இதை மனதார உணர்ந்திருக்காங்க. அதாவது கௌதம் காம்பீருக்கு வந்துட்டு 1 இயர் பயிற்சியாளர் பதவிக்கு வந்துட்டு 12 கோடி கொடுத்துருந்தாங்க, அதிக சம்பளங்க. ஒரு கோச் வந்துட்டு 12 கோடி வாங்குவது ஒரு வருஷத்துக்கு இதுவே முதல் முறை. பட் கௌதம் காம்பீர் ஓவரால் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவர் இந்திய டீமை நேசிப்பார், ஓகேவா? நம்ம இருந்தால் இனிமே ஒத்து வராது, இளம் பிளேயர்களும் வந்துட்டு சரியாக ப்ளே பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி நம்ம மேலே இருக்கிற வன்மத்தை இந்திய டீமில் காட்டி விட்டு போயிடுவாங்க, அதனால் இது செட் ஆகாதியான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவரோட டிசிஷன் வேறு மாதிரி இருக்குங்க, இப்போ இருக்கிற இளம் பிளேயர்கள் டிசிஷன் வேறு மாதிரி இருக்கும், ஓகேவா? ஒத்தே வராது, செட்டே ஆகாது. இதெல்லாம் புரிஞ்சு அவர் கொடுத்தாங்க இல்லையா பிசிஐ 12 கோடி, அந்த சம்பளத்தை வந்துட்டு திருப்பி பிசிஐக்கே கொடுத்துருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதான் தம்ப்நெயிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன், பாவம்டா அந்த மனுஷன்னு. பட் திருப்பி கொடுத்தது மட்டுமல்லாமல் நான் பயிற்சியாளரை வந்துட்டு தொடர விரும்பலேன்னு ஃபைனலாக நம்ம கௌதம் காம்பீர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க.